ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்ஸ் தான் பார்த்துருந்தோம். அந்த வகையில் ஒரு 18 பேப்பர்ஸ் இப்போ ரீசெண்டாக நடந்த பேப்பர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்க போகிறது எந்த எக்ஸாமுக்கானது அப்படின்னா 2023 நடந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு 15வது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது? 15வது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்னன்னா 2017 தான் நியமிச்சிருக்காங்க. இதோட தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னா என்கே சிங் அப்படின்றவங்க தான் இருந்திருக்காங்க. அடுத்ததான், ஜிஎஸ்டியின் உள்ளடக்கம் என்பது 3 வகைப்படும். ஜிஎஸ்டியின் உள்ளடக்கம் 3 வகைப்படும். சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் SBLP ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் எந்த ஆண்டு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா 1992. அடுத்ததான், மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு. மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு 1921. மக்கள் தொகை சிறு பிளவு ஆண்டு 1951. மக்கள் தொகை சிறு பிளவு ஆண்டு 1951. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு 1961. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுனா 1961. மக்கள் தொகை மாறுதல் 2011. மக்கள் தொகை மாறுதல் 2011. பெரும் பிரிவினை ஆண்டு 1921. சிறுபிளவு ஆண்டு 1951. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு 61. மக்கள் தொகை மாறுதல் 2011. கீழ்கண்டவற்றுள் எது சரியான இணை அல்ல? கீழ்கண்டவற்றில் எந்த இணை சரியான இணை அல்லன்னு கேட்குறாங்க. 1, 4 மட்டும்தான் சரியானது இல்லை. 2, 3 மட்டும்தான் சரி. ட்ரைசோமி, டெட்ரோசோமி இது 2 மட்டும் சரியானது. ட்ரைசோமினா 2n+1, டெட்ரோசோமி அப்படின்னா 2n+2 இது 2 மட்டும் சரி. 1, 4 தவறு. அடுத்ததான், கீழ்கண்டவற்றுள் எது நைட்ரஜன் பெற்றுள்ள உரம்? கீழ்கண்டவற்றுள் எது நைட்ரஜனை பெற்றுள்ள உரம் அப்படின்னா யூரியா. யூரியா தான் அதிக அளவு நைட்ரஜனை பெற்றுள்ள உரம். அலுமினியம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து தருவது என்ன அப்படின்னா சோடியம் மெட்டா அலுமினேட் ப்ளஸ் ஹைட்ரஜன். சோடியம் மெட்டா அலுமினேட் ப்ளஸ் ஹைட்ரஜனை தான் கொடுக்குது அலுமினியம் சோடியம் ஹைட்ராக்சைடு வினைபுரிந்து. 5 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றின் நேர்கோட்டு உந்தம் 2.5 கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -1 எனில் அதன் திசை வேகம் என்னவா இருக்கும் அப்படின்னா 0.5 மீட்டர் வினாடி பவர் -1. 0.5 மீட்டர் வினாடி பவர் -1 இருக்கும். 5 ஓம் மின்தடை கொண்ட மின் சூடேற்றி ஒரு மின் மூலத்துடன் இணைக்கப்படுகிறது. 6 ஆம்பியர் மின்னோட்டமானது இந்த சூடேற்றி வழியாக பாய்கிறது எனில் 5 நிமிடங்களில் உருவாகும் வெப்பத்தின் அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா 54,000 ஜூல். 54,000 ஜூல். இந்திய இராணுவத்தில் முதலாக பெண் இராணுவ போலீசார் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டனர்? இந்திய இராணுவத்தில் முதலா பெண் இராணுவ போலீசார் எந்த வருஷத்துல இருந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா மே 2021. இந்தியாவில் தேசிய மலர் தாமரை. அப்போ அது தாவரவியல் ரீதியாக அதோட பேர் என்னவோ அழைக்கப்படுது அப்படின்னா நெலம்போ நியூசிஃபரோ தான் தாமரையின் தாவரவியல் பெயர். இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது தேர்தல் ஆணையம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்கக்கூடிய அமைப்பு என்னன்னா தேர்தல் ஆணையம். மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகிறாங்க அப்படின்னா 12 பேர். மாநிலங்களவையில், மக்களவையில் 2 பேர் நியமிக்கப்படுவாங்க. மாநிலங்களவையில் 12 பேர் நியமிக்கப்படுவாங்க ஜனாதிபதியால். வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் எது அப்படின்னா தாமிரம். அதாவது காப்பர்னு அழைக்கப்பட்ட தாமிரம் தான் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம். துங்கபத்ரா திட்டத்திலிருந்து பயனடையும் மாநிலங்கள். துங்கபத்ரா நதி திட்டம் அதோட பயனடையும் மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னா ஆந்திர பிரதேசமும் கர்நாடகாவும் தான் பயனடையுமா. துங்கபத்ரா திட்டத்தின் மூலமா ஆந்திர பிரதேசமும் கர்நாடகாவும் தான் பயனடையுமா. பவன்ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி ஹெலிகாப்டர் நிறுவனத்தின் தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா புதுடெல்லியில இருக்கு. பவன்ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி நிறுவனத்தின் தலைமையிடம் புதுடெல்லி. பொறுத்துக, சிந்து சமவெளி நாகரிகத்தின் தளங்களை அதன் இருப்பிடத்துடன் சரியாக பொறுத்துக. ஹரப்பா எங்க இருக்கு அப்படின்னா பஞ்சாப். மொஹஞ்சதரோ சிந்து. காளிபங்கன் ராஜஸ்தான். லோத்தல் குஜராத். ஹரப்பா பஞ்சாப், மொஹஞ்சதரோ சிந்து, காளிபங்கன் ராஜஸ்தான், லோத்தல் குஜராத். காம்ரான், அஸ்காரி, ஹிண்டால் இவங்கெல்லாம் யாருடைய சகோதரர்கள் அப்படின்னா
ஹுமாயூன் அவங்களுடைய சகோதரர்கள். காம்ரான், அஸ்காரி, ஹிண்டால் இவங்க ஹுமாயூன் அவருடைய சகோதரர்கள். கீழ்காண்பனவற்றில் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது? கீழ்காண்பனவற்றில் இரண்டாம் புலிகேசி அவருடைய வெற்றியை விவரிக்கும் கல்வெட்டு என்ன அப்படின்னா ஐகோல் கல்வெட்டு. காக்கசைடு என்பவர்கள் டேஸ் இனத்தவர்கள். அவங்க ஐரோப்பியர்கள். காக்கசைடு அப்படின்றவங்க ஐரோப்பிய இனத்தவர்கள். சமய சார்பற்ற அப்படின்ற வார்த்தை 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமா முகவுரையில சேர்க்கப்பட்டது. அது சேர்க்கப்பட்ட ஆண்டு என்னன்னா 1976. 42வது சட்ட திருத்தம் 1976 தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் குட்டி அரசியலமைப்புன்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா குடியுரிமை அப்படின்றது பகுதி 2ல் தான் இருக்கும். அப்போ பிரிவு 2 அரசியலமைப்பு சட்டம் 5 முதல் 11. அதுக்கான சரத்து 5லிருந்து 11 தான் குடியுரிமை பற்றி சொல்லும். இப்போ பிரிவு 2 அரசியலமைப்பு சட்டம் 5 முதல் 11 வரை. தவறான கூற்று கேட்குறாங்க. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் அதில் எது தவறு அப்படின்னா 40 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். அது மட்டும்தான் தவறு. அப்போது இந்திய குடிமகளாக இருத்தல் வேண்டும். சரி. நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. அதுவும் சரி. மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். அதுவும் சரி. அப்போ பி மட்டும்தான் தவறு. ஏன்னா 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். 40 வயது கொடுத்துருக்காங்க. அது தவறு. பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைக்கும் அநீதியாகும் என்று கூறியவர் யாருன்னா மகாத்மா காந்தி தான் சொல்லியிருப்பார். பெண்களை பலவீனமான பாலினம் அப்படின்னு சொல்றது ஒரு அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆணிலம் இணைக்கும் அநீதி அப்படின்னு சொன்னது மகாத்மா காந்தி அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பார். அடுத்ததா, ஓகே, தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் டேஸ் தலைமையில் நடைபெற்றது அப்படின்னா வ.உ. சிதம்பரம் அவங்க தலைமையில் நடைபெற்றிருக்கும் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம். வட்டார மொழி பத்திரிகை சட்டம் லிட்டன் பிரபுவால் இயற்றப்பட்ட ஆண்டு 1878. 1878 தான் வட்டார மொழி பத்திரிகை சட்டம். இயற்றுறது யாருன்னா லிட்டன் பிரபு. பகத்சிங் அவங்களுடைய தாயார் பேர் என்ன? வித்யாவதி. பகத்சிங் அவருடைய தாயார் பெயர் வித்யாவதி. மே 27, 1964 இறந்த இந்தியாவின் தேசிய தலைவர் யாரு? ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. அவர் இறந்த வருஷம் தான் 1964 மே 27. பொறுத்துக. திராவிடர் இல்லம் யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா சி. நடேசனார். திராவிடர் இல்லம் சி. நடேசனார். தொழிலாளன் அப்படின்றத ஆரம்பிச்சது யாருன்னா சிங்காரவேலர். தொழிலாளன் சிங்காரவேலர். தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள். ஜீவிய சரித சுருக்கம் இரட்டைமலை சீனிவாசன். ஜீவிய சரித சுருக்கம் இரட்டைமலை சீனிவாசன். திராவிடர் இல்லம் நடேசனார். தொழிலாளன் சிங்காரவேலர். தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள். ஜீவிய சரித சுருக்கம் இரட்டைமலை சீனிவாசன். மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது எது? தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது. அதான் அந்த குறள். அப்போ மண்ணுயிருக்கு எல்லாம் இனிதாவது என்ன அப்படின்னா தம்மை விட தம் மக்கள் அறிவுடையவராக இருத்தல். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை. ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா பெருந்தகையார். பெருந்தகையார். அடுத்ததா, கீழ்கண்டவற்றுள் எந்த இணை தவறானது? கீழ்கண்டவற்றுள் எந்த இணை தவறானது? மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு. அப்போ அது சரியானதுதான். உருத்திர கண்ணகனார் பட்டினப்பாலை அதுவும் சரியானதுதான். வேளிர்குல சிற்றரசர் திதியன் அதுவும் சரியானது. அப்போ இளஞ்சே சென்னி செங்குட்டுவன் அது மட்டும்தான், அந்த இணை மட்டும்தான் தவறு. சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி என்ன அப்படின்னா கோல் கிளர்ச்சி. சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி. கேப்டன் லட்சுமி செகல் எங்கு பிறந்தார் அப்படின்னா சென்னையில் பிறந்திருக்காங்க. கேப்டன் லட்சுமி செகல் பிறந்த இடம் என்னன்னா சென்னை. ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழி என்னன்னா பிறர் பொருளை விரும்பாமை. ஒருவர் செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழி பிறர் பொருளை விரும்பாமல் இருத்தல். சதி நடைமுறை பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். அனைத்துமே சரி. ராஜாராம் மோகன் ராய் இந்த சதி என்னும் நடைமுறையை ஒழிக்க உறுதிமொழி எடுத்தார். ராஜாராம் மோகன் ராய் தான் வில்லியம் பெண்டிங் அவருடைய ஆதரவின் பேரில் ஒழிச்சிருப்பாங்க. இந்த நடைமுறையை ஒழிக்க வில்லியம் பெண்டிங்க்கு உதவினார். சரி. அப்போ சதி பழக்கம் தண்டனைக்குரிய குற்றமாக 1829 அறிவிக்கப்பட்டது. 3மே சரி. அனைத்தும் சரியானது. 27/13 2713 அரசு
டேஸ்களுக்கு உயர்தர கணினி ஆய்வகங்கள் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அப்படின்னா நடுநிலை பள்ளிகளுக்கு உயர்தர கணினி ஆய்வகங்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கு. ஆங்கிலேயர் ஆட்சியில் கல்விக் கொள்கை பற்றிய தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னா 4 காலங்களாக பிரிக்கப்பட்டது. சரியானது. 4 காலங்களாக பிரிக்கப்பட்டது. இது மேக்னா கார்ட்டா என்றும் அழைக்கப்பட்டது. அதுவும் சரி. 4 காலங்களாக பிரிக்கப்பட்டது. மேக்னா கார்ட்டா என்றும் அழைக்கப்பட்டது. 1845 சர் சார்லஸ் வுட் டிஸ்பேட்ச் அப்படின்னு தொடங்கப்பட்டது. அது மட்டும்தான் தவறானது. அப்போ சரியான விடை என்ன அப்படின்னா 2 மட்டும்தான் தவறானது. அங்கே தவறு தான் கேட்டிருக்காங்க. 2 மட்டும்தான் தவறானது. 1, 3 சரி. அடுத்ததா கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றினை குறிப்பிடுக. காப்பி உற்பத்தியில் அதன் பரப்பளவில் கர்நாடகா மாநிலத்திற்கு அடுத்து தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது. காப்பி உற்பத்தியில் முதலிடம் வகிப்பது கர்நாடகா. அடுத்ததா தமிழ்நாடு இருக்கு. சரியானது தான். தேயிலை பயிரிடும் பரப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியாவில் அஸ்ஸாம் மாநிலம் தான் முதலிடம் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்கு. அப்போ அதுவும் சரியானது தான். 1, 3 சரி. என்ன தவறு அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும் காப்பி பயிரிடப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் தவறு. அப்போ 1, 3 சரி. இதில் 2வது மட்டும் தவறானது. இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள் என்ற தலைப்பில் பொருந்தாத வாக்கியத்தை தேர்ந்தெடு. பொருந்தாத வாக்கியம் என்ன அப்படின்னா தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. அதான் இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள். அது மட்டும் அதில் தவறு. இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம். அது சரி. இந்தியா வேகமாக வளரும் பொருளாதாரத்தை கொண்டுள்ளது. அதுவும் சரி. வேகமாக வளரும் சேவைத்துறை. 3மே சரி. அப்போ அதில் பொருந்தது என்னன்னா தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது மட்டும் தவறு. தற்கால வேலைவாய்ப்பு போக்குகள் ஆவன. தற்கால வேலைவாய்ப்பு போக்குகள் ஆவன என்ன அப்படின்னா பகுதி நேர வேலைவாய்ப்பில் ஒரு வளர்ச்சி இருந்து வருகிறது. அதுவும் சரியானதான். பகுதி நேர வேலைவாய்ப்பில் ஒரு வளர்ச்சி இருந்து வருகிறது. அதிகரித்து வரும் சுய வேலைவாய்ப்பு. அதிகரித்து வரும் சுய வேலைவாய்ப்பு. அதுவும் சரி. அடுத்து முழு வேலைவாய்ப்பு நிலை. அது மட்டும் தவறு. முழு வேலைவாய்ப்பு நிலை இல்லை. அடுத்து நிறுவனங்கள் ஒரு சில நிரந்தர ஊழியர்களையே பயன்படுத்துதல் மற்றும் குறுகிய கால ஒப்பந்த பணிகளை தருவதும். அப்போ 1, 2, 4 அது சரியானது. ஆப்ஷன் ஏ சரியானது. நோய் காரணியான போர்டேடெல்லா பெர்சிடிஸ் சுவாச குழாய் பகுதியை பாதித்து டேஷ் நோயை ஏற்படுத்துகிறது அப்படின்னா அது என்னன்னா கக்குவான் இருமல். கக்குவான் இருமலை ஏற்படுத்துகிறது. அது என்னது ஏற்படுத்துது அப்படின்னா போர்டேடெல்லா பெர்சிடிஸ். நோய் காரணியான போர்டேடெல்லா பெர்சிடிஸ் சுவாச குழாய் பகுதியை பாதித்து கக்குவான் இருமல் போன்ற நோயை ஏற்படுத்துகிறது. கீழ்காணும் விலங்குகளில் உமிழ்நீரில் உள்ள வேதிப்பொருளானது இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்துகள் தயாரிக்க பயன்படுகின்றன. என்ன அப்படின்னா ஹிருடினேரியா கிரானுலோசா. ஹிருடினேரியா கிரானுலோசா அப்படின்ற விலங்குகளில் உமிழ்நீர் உள்ள வேதிப்பொருள் தான் இரத்த அழுத்தத்தை குறைக்க மருந்தாக தயாரிக்க பயன்படுது. அடுத்ததா டேஸ் ஒளிக்கதிர்களை மின் தூண்டல்களாக மாற்றி அவற்றை பார்வை நரம்பின் வழியாக மூளைக்கு அனுப்பும் பணிகளை செய்கிறது அப்படின்னா விழித்திரை. ரெட்டினா அப்படின்னு அழைக்கப்படுற விழித்திரை தான் ஒளிக்கதிர்களை மின் தூண்டல்களாக மாற்றி அவற்றை பார்வை நரம்பின் வழியாக மூளைக்கு அனுப்பும் பணிகளை செய்யுது. கரும்பு சர்க்கரையானது டேஸ் டேஸ் மற்றும் டேஸ் ஆகிய 3 தனிமங்களால் ஆனது. கரும்பு சர்க்கரை என்னன்னா கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனால் ஆனது தான் இந்த கரும்பு சர்க்கரையானது. அடுத்ததா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவிடும் கருவிகளை அது அளவிடக்கூடிய இயற்பியல் பண்புகளுடன் பொறுத்து. கருவிகள் அது அளவிடக்கூடிய பண்புகள் என்னென்ன அப்படின்னா ஹைட்ரோமானி அப்படின்றது திரவத்தின் ஒப்படர்த்தி. ஹைட்ரோமானி ஒரு திரவத்தின் ஒப்படர்த்திக்கான பயன்படுகிறது. அடுத்து சாக்ரோமானி அப்படின்னா சர்க்கரையின் அடர்த்தி. சாக்ரோமானி சர்க்கரையின் அடர்த்தி. லாக்டோமானி அப்படின்றது பாலின் அடர்த்தி. லாக்டோமானி பாலின் அடர்த்தி. மதுமானி அப்படின்றது சாராயத்தின் அடர்த்தி. மதுமானி சாராயத்தின் அடர்த்தி. அடுத்து கணவாய்கள் அது எந்த மாநிலங்களில் இருக்கு அப்படின்றது. காரகோரம் கணவாய் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீர். ஜோஷிலா கணவாய் எங்க இருக்கு அப்படின்னா இமாச்சல பிரதேசம். ஜோஷிலா கணவாய் இமாச்சல பிரதேசம். பொம்மிடிலா கணவாய் எங்க இருக்கு அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். பொம்மிடிலா கணவாய் அருணாச்சல பிரதேசம். நாதுலா கணவாய் சிக்கிம். நாதுலா கணவாய் சிக்கிம். காரகோரம் ஜம்மு காஷ்மீர். ஜோஷிலா இமாச்சல பிரதேசம். பொம்மிடிலா அருணாச்சல பிரதேசம். நாதுலா சிக்கிம். மொர்ஃபி மாவட்டத்தில் இடிந்து விழுந்த ஆங்கிலேயர் கால பாலம் எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னா குஜராத்தில் இருக்கு. மொர்ஃபி அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் இடிந்து விழுந்த ஆங்கிலேயர்கள் கால பாலம் எந்த மாநிலத்தில் இருந்தது அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் இருந்தது. முந்தைய மதிய உணவு திட்டத்தின் மறுபெயர் என்ன அப்படின்னா PM போஷன். முந்தைய மதிய உணவு திட்டம் இருந்தது. அதுக்கு மறுபெயர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா PM போஷன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது.
2022 நோபல் பரிசினை இயல்பியலுக்காக வென்றவர்களில் குவாண்டம் தொலைத்தாங்கு நடைமுறையை செய்து காட்டியவர் யார்? 2022 இயற்பியலுக்கான நோபல் பரிசு வென்றிருக்காங்க. அதில் குவாண்டம் தொலைத்தாங்கு நடைமுறையை செய்து காட்டியவர் யாருன்னா அன்டன் சைலிங்கர். தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளையினால் இந்தியாவில் மேற்கு கடற்கரையர் பகுதிகள் அதிக மழையை பெறுகிறது. இந்த பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காற்று வீசும் திசையில் அமைந்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளையினால இந்தியாவில் மேற்கு கடற்கரையோர பகுதிகள் அதிகளவு மழையை பெறுகிறது தான். அப்போ இந்த பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் காற்று வீசும் திசையில் அமைந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரியான விளக்கமாகவும் இருக்கு. பின்வருவனவற்றில் எந்த வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னா முன்னந்துறை வனவிலங்கு சரணாலயம் தான் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தது. முன்னந்துறை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தது. உலக காப்பி உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்தை சேர்ந்தது அப்படின்னா 7வது இடம். தமிழகம் 2வது இடத்துல இருக்கும். அப்போ உலக காப்பி உற்பத்தியில இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னா 7வது இடத்துல இருக்கு. பொறுத்துக. எழுதியவர் அவங்க எழுதிய நூல்கள் தன்வந்திரி ஆயுர்வேதான்றது எழுதினவங்க தன்வந்திரி. வராகமிகிரா அவங்க என்ன எழுதுனாங்க அப்படின்னா பிருகத் சம்ஹிதா வராகமித்திரர் சொல்லுவோம், அவர் தான். அடுத்து ஆரியப்பட்டர் சூரிய சித்தாந்தா. அமரசிங்கர் அமரகோஷா. அப்பரின் சமண மதத்தின் பெயர் தர்மசேனர். அப்பரின் சமண மதத்தோட பேர் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா தர்மசேனர். அடுத்து சத்ரியா நடனம் எந்த மாநிலத்தில் புகழ்பெற்றது அப்படின்னா அசாம் மாநிலத்தில் புகழ்பெற்ற நடனத்துக்கு பேரு சத்ரியா. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை பற்றி சரியான கூற்று என்ன? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவரை பற்றி சரியானது என்னன்னு கேட்குறாங்க. அவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எதுனா அரசியல் நிர்ணய சபையோட தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அது மட்டும்தான் சரி. அவர் இச்சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தவறு. அவர் இச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தவறு. அப்போ ஒன்று மட்டும் சரி. எவ்வகையான உறவு மத்திய மாநிலங்களுக்கு அரசியலுக்கு இடையே இல்லை அப்படின்னா பொது வகை உறவுகள் இல்லை. சட்டமன்ற உறவுகள் இருக்கு, நிர்வாக உறவுகள் இருக்கு, நிதி உறவுகள் இருக்கு. பொது வகை உறவுகள் மட்டும் இல்லை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே. கீழ்கண்டவற்றுள் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் யாருக்குன்னா மக்களவை சபாநாயகர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஒரு மசோதாவை நிதி மசோதாவா இல்லை இதர மசோதாவா அப்படின்னு தீர்மானிக்கிற அதிகாரம் மக்களவை சபாநாயகர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஓகே, அடுத்ததா சரியான கூற்றை தேர்வு செய்க. புலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார். காரணம் மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு உதய முடியாமல் போனது. அப்படியே புக்கில் கொடுத்துருந்த அந்த ஒரு பேராகிராஃப் தான் கொடுத்துருக்காங்க. இரண்டுமே சரியான விளக்கமாக தான் இருக்கு. கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்று காரணத்தை சரியான விளக்கம். அடுத்ததா ராம்சே மெக்டொனால்டு வழங்கிய வகுப்புவார் இடஒதுக்கீட்டை காந்தியடிகள் எதிர்த்தார். அது சரியானதா. ராம்சே மெக்டொனால்டு வழங்கிய இடஒதுக்கீடை காந்தியடிகள் ஏற்கல. அப்போ டொமினியன் அந்தஸ்தை ஆங்கிலேயரிடமிருந்து பெறுவதற்காக கிடையாது. அப்போ ஆர் தவறானது. கூற்று சரி, காரணம் தவறு. 1578 கோவாவில் வெளியிடப்பட்ட தமிழ் புத்தகத்தின் பேர் என்னன்னா தம்பிரான் வணக்கம். 1578 கோவாவில் வெளியிடப்பட்ட முதல் தமிழ் புத்தகத்தின் பேர் என்னன்னா தம்பிரான் வணக்கம். எங்க வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா கோவால வெளியிட்டிருக்காங்க. தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னா ஹண்டர், வேட்டுவர் அவங்களோட ஒப்பிடுறாங்க. தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் வேட்டுவர் அவங்களோட ஒப்பிடுறாங்க. யாழையோட இனிமையானது என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா மழலை சொல். குழலினிது யாழினது என்போர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதர் அப்படின்ற ஒரு குறள் இருக்கும். அப்போ அதான் யாழை விட இனிமையானது என்னன்னா அவங்களோட மழலை சொல், குழந்தைகளில் மழலை சொல். எவற்றை உடையவர் ஆள்பவர்களில் ஏறு போன்றவர் அப்படின்னா படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண். இது 6 உடையவங்க தான் ஆள்பவர்களில் ஏறு போன்றவர். 1ம் 2ம் மட்டும்தான் சரி. அடுத்து நாமம் கெட கெடும் நோய் என்று வள்ளுவர் எதை குறிப்பிடுறார் அப்படின்னா காமம், வெகுளி, மயக்கம். அதை கெட கெடும் நோய். ஓகே, அடுத்ததா
எட்டு தொகையும் 10 பாட்டும் ஏறத்தாழ 2400 பாடல்களை கொண்ட இலக்கிய கருவூலம் ஆகும். எட்டு தொகையும் 10 பாட்டும் மட்டும் மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளதாம்? 2400 பாடல்களை கொண்டதாம். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஹன்னி பெசன்ட் சொல்லியிருப்பாங்க. அதிநவீன வசதியுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது சொன்னவர் யாருன்னா ஹன்னி பெசன்ட். ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களுக்காக வட்டமேஜை மாநாட்டில் குரல் கொடுத்தவர் யார் அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன். அவர் தான் யாருன்னா அம்பேத்கரோட சேர்ந்து கலந்துகிட்டு இருந்திருப்பாரு. ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களுக்காக வட்டமேஜை மாநாட்டில் குரல் கொடுத்தவர் இரட்டைமலை சீனிவாசன். அடுத்து சாரதா சட்டத்தின் பெண்களின் திருமண வயது என்ன அப்படின்னா 14. சாரதா சட்டம் அதன்படி பெண்களின் திருமண வயது என்னவா நியமிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 14. உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கையானது ஐக்கிய நாடுகள் பொது சபையினால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் என்னன்னா பாரிஸ். உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கையானது ஐக்கிய நாடுகள் பொது சபையினால அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் என்னன்னா பாரிஸ்ல நிறைவேற்றப்பட்டிருக்கு. காவலன் SOS செயலியை எந்த அரசு அறிமுகப்படுத்தியது அப்படின்னா தமிழ்நாடு. காவலன் SOS அந்த செயலியை அறிமுகப்படுத்திய அரசு என்னன்னா தமிழ்நாடு அரசு. தமிழ்நாட்டில் நிலக்கடலை உற்பத்தியின் அளவு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் டன்களா இருக்கு. தமிழ்நாட்டில் நிலக்கடலை உற்பத்தியின் அளவு கிட்டத்தட்ட 7 லட்சம் டன்கள். தமிழ்நாட்டில் அதிகம் உற்பத்தியாகும் பொருட்கள் வாழை மற்றும் தேங்காய். தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு உற்பத்தியாகும் பொருட்கள் வந்து வாழையும் தேங்காயும் தான் ரொம்ப அதிக அளவு உற்பத்தி ஆகுது. அகோபிலா மடம் மற்றும் பல மடங்கள், பள்ளிகள், விகாரங்கள் கல்விக்காக தனித்துவமாக பங்களிப்பை செய்துள்ளன. சரி. அகோபிலா மடம் மற்றும் பல மடங்கள், பள்ளிகள், விகாரங்கள் கல்விக்காக தனித்துவமான பங்களிப்பை செய்திருக்கிறது சரி. இடைக்காலம் பல மத மடங்களும் மடாலயங்களும் கல்வி வளர்ச்சிக்காக நிறுவப்பட்டதை கண்டது. காரணம் தவறு. சரி ஆர் தவறு.